2025 ரீகேப் தான் இது. 2025 எனக்கு எப்படி போச்சு, அதில் நடந்த குட்ஸ் அண்ட் பேட்ஸ், அப்புறம் நான் என்ன ஒரு பெரிய லெசன் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஒரு பெரிய மெமரிஸ் தான் இந்த வீடியோ. ஏன்னா எனக்கு 2025 அவ்வளோ பெரிய ரொம்ப சூப்பராக போச்சு உண்மையாக சொல்லப்போனால். அதனால் எனக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு மொத்தம் 4 விஷயம் பக்கம் நல்லதாக நடந்துச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது கிடையாது. ஆனால் 4 விஷயம் 2025 உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு விஷயம் எனக்கு என்னோடய பையன்தான். Jan 8 கன்ஃபார்ம் பண்ண என்னோடய பையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சந்தோஷம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் 2 பேரும் அடித்து பிடிச்சி இருந்த சமயத்தில் எங்களுக்கு நடுவில் எங்களை நம்பி ஒரு ஆள் வருது அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நமக்கு அந்த ஏஜ் இல்லையே அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தாலும் ஒரு பதட்டமும் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோடய பையன்தான். எங்கள் லைஃப்பில் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் சொல்லுவேன். என்றைக்குமே விட்டுறக்கூடாது, கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பெரிய நல்ல விஷயம். இனியொரு நல்ல விஷயம் அப்படின்னா எனக்கு கிடைச்சது நாங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் இது வரைக்கும் மேரேஜ் ஆனதுலேருந்து அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவங்களுக்குன்னு ஒரு கோல்டு எடுத்தது தான் ரொம்ப பெரிய சந்தோஷம். இது எங்களுக்கு யாரோட அமௌண்ட்டுமே இல்லாமல் எங்களோட சொந்த காசில் நாங்கள் எடுத்தது தான். அப்போ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம சொந்த காசில் நம்ம ஒன்று எடுத்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தென் செகண்ட் நல்ல விஷயம், எனக்கு வேலை கிடச்சிது. அதுவுமே டிசம்பர் செப்டம்பர் மந்த்லேயும் ரொம்ப அலைஞ்சேன். ஒரு கம்பெனி கிடையாது, நிறைய கம்பெனி தேடி அலைஞ்சு எனக்கு கிடச்சது தான் இந்த கம்பெனி. அதுவுமே ரொம்ப சந்தோஷம். Jan 8 நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். Jan 13 என்னை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. ரெண்டுமே என்ன பண்ண போகிறோம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், ஒர்க் போகணும், ரெண்டுமே எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம்னு தெரியாமல் குழம்பி இருந்த சமயத்தில் பார்ப்போம், நமக்கு ரெண்டுமே முக்கியம், நம்ம ரெண்டுமே போய் தான் ஆகணும்னு சொல்லி போனது தான் இந்த ஒர்க்கு. அதுவுமே ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு தான் அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லுவேன். நிறையா எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டிஸ்லாம் அதனால் ரொம்பவுமே பெஸ்ட்டு தான் நான் கிடச்சிது. ரொம்ப தேடி கிடச்சாலும் ரொம்ப பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு கம்பெனி. அண்ட் தென் மறுபடியும் தேர்ட் நல்ல விஷயம், மறுபடியும் கோல்டு எடுத்தோம். அது தம்பிக்குன்னு போட்டதில் அது என்னோட காசில், நான் சொந்த காசில் உழைச்சி சம்பாரித்து அவனுக்குன்னு வாங்கினேன். அதுவுமே யாருமே காசு தரல, நான் வேலைக்கு ஜாயின் பண்ணதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவனுக்குன்னு சொல்லி வாங்கினது தான் அது 2வது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் என்னோடய பையன் ஆகஸ்ட் 16 கொடுக்குடுன்னு சொல்லிட்டு வந்துட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த சமயமும் எனக்கு ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணால், ஒர்க்கும் போயிட்டு ப்ரெக்னெண்ட்டாகவும் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ஸு. எனக்கு குட்ஸே சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பேட்ஸும் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். உட்காந்து வேலை செய்ய முடியாது, லேட் நைட்டு போயிட்டு வரணும், நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரணும். இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக ரெண்டுமே சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டப்பட்டேன். 2025 எந்த அளவுக்கு நான் 2025 கஷ்டப்பட்டோம் எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக கொடுத்துருக்கு. நான் ஒரு விஷயத்துக்கு தளர்ந்து உக்காந்தாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு, கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. அப்படி தான் என்னோடய பையனும் எல்லா கஷ்டத்தையுமே தாண்டி பிறந்தது தான் என்னோடய பையன். அண்ட் தென் அடுத்த கஷ்டம் அடுத்த ஒரு ஹாப்பினஸ் என்னன்னு சொல்லுவேன்னா, நாங்கள் கார் எடுத்தது தான். காரும் லைஃப்பில் நாங்கள் சொந்தமாக ஹஸ்பண்ட் சைடில் அவங்க தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரீம் சொல்லப்போனால், சின்ன காரோ பெரிய காரோ நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒன்று எடுத்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சந்தோஷத்தை வெளியே சொல்லக்கூட முடியாமல் வச்சுருந்தோம். அது ஒரு சிலனால இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் நான் கற்றுக்கிட்டது ஒரு லெசன் அப்படின்னா, இந்த 2025 யாரையும் நம்பக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டது தான். அந்த ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதுவும் நான் ரொம்பவே கற்றுக்கிட்டேன். ரொம்ப இந்த விஷயத்தை நான் ரொம்பவே பாட்டுட்டேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூட நம்பிலாம், அதை ரிலேட்டிவ்ஸை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2025 கற்றுக்கிட்டேன். எனக்கு ஓகே, இது வரைக்கும் பேட்ஸ் எல்லாம் நம்ம மறந்துடுவோம். குட்ஸ் 2025 எனக்கு நிறையா இருந்துச்சு. இதே மாதிரி 2026 ரொம்ப அமோகமாக சூப்பராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் 2026 சூப்பராக போகணும், சூப்பராக போகும். 2025 நல்லதோ கெட்டதோ எல்லாமே மறந்துடுங்க. 2026 புது வருஷத்தில் ஹாப்பியாக கொண்டாடுங்க. அப்புறம் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இன்னும் வர 2026 உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக அமையும். பாய்.